திருமுழுக்கு யோவான் தந்த சான்று. குருவான சக்கரியா, அவருடைய மனைவி எலிசபெத் ஆகியோரின் மகனாகிய யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்தார். கடவுள் அவரை தம் தூதராக இருக்க அழைத்தார். அவர் யோர்தான் ஆற்றின் பகுதிக்கு சென்று மக்களிடம், உங்கள் வழிகளை திருத்துங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள், யோர்தானில் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று சொன்னார். இது இறைவாக்கினர் எசையா முன்னறிவித்ததாகும். அவர் எழுதியது பின்வருமாறு: பாலை நிலத்தில் ஒரு கூக்குரல் கேட்கிறது, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்யுங்கள், கடவுளுக்கு ஒரு நேரான பாதையை அமையுங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராகவும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் எல்லோரும் கடவுளின் கொடையாகிய மீட்பை காண்பார்கள். பலர் இதை கேட்டு யோவானிடம் வந்தனர், திருமுழுக்கு பெற்றனர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினாவினர். யோவான் அவர்களிடம், 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி வசூலிப்பவரிடம், குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் கேட்காதீர்கள் என்றார். படை வீரர்களிடம், கொள்ளையடிக்காதீர்கள், பயமுறுத்தாதீர்கள், கிடைக்கும் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். யோவான் தான் மீட்பராகிய மெசியா என்று பலர் நினைத்தனர். ஆனால் யோவான் அவர்களிடம், நான் உங்களுக்கு நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னை விட மேலானவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன். அவர் உங்களுக்கு தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்றார். இயேசுவுக்கு 30 வயதான போது அவர் யோர்தானில் இருந்த யோவானிடம் வந்தார். எல்லோரையும் போல திருமுழுக்கு பெற்றார். பின்னர் அவர் இறைவேண்டல் செய்தார். அவ்வேளையில் வானம் திறந்து தூய ஆவியார் புறாவை போல் இயேசுவின் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து, நீயே என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரலொலி கேட்டது.